ஆபரேஷன் சிக்கந்தரை தொடர்ந்து இரண்டாவது நாளாக பாகிஸ்தானில் இந்தியா தாக்குதல் நடத்தி வருவதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பாகிஸ்தானின் 15 தாக்குதல் முயற்சிகளை தாங்கள் முறியடித்திருப்பதாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இந்திய ராணுவம் S-400 என்ற அயன் டோமை பயன்படுத்தி பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சிகளை ஜம்மு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் ஆகிய இடங்களை நோக்கி சிறிய ரக ஏவுகணைகளை பாகிஸ்தான் ராணுவம் ஏவியதாகவும் அதை நமது ஏவுகணை தடுப்பு சாதனம் மூலமாக S-400 அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக அவற்றை தடுத்து நிறுத்திவிட்டதாக இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மற்றொன்று, இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் இரண்டாவது நாளாக அந்த ஆபரேஷன் சிக்கந்தர் தொடர்கிறது என்று நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அனைத்து கட்சி கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் லாகூர் மற்றும் ராவல்பிண்டி, கராச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றது. இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு யார் பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக குழப்பம் நிலவிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாதான் இந்த ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள 9 இடங்களில் 12 ட்ரோன்கள் மூலமாக இந்திய தயாரிப்பு ட்ரோன்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவத்தின் சார்பாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. இது மற்ற வெளிநாட்டு ஊடகங்களிலும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இந்தியா தொடர்ந்து இரண்டாவது நாளாக தாக்குதலை தொடர்ந்து வருகிறது என்று குற்றம் சாட்டியது. ஆனால் இந்திய தரப்பில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று இந்திய பாதுகாப்புத்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்றும் இன்றும் நடைபெற்ற அந்த தாக்குதல் முயற்சி, முறியடிப்பு ஆகியவை தொடர்பாக பாதுகாப்புத்துறை ஒரு விளக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த விளக்க அறிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து 15 முறை ஜம்மு காஷ்மீரில் அங்கு பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர்கள் தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்ட போதிலும் ரஜோரி, பூஞ்ச் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸ் அருகில் மேலும் அந்த அட்டாரி எல்லை அருகேயும் 15 இடங்களில் அந்த சிறிய ரக ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததை S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமாக அவற்றை அழித்து தாக்குதலை முறியடித்து விட்டதாகவும் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சார்பாக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் இரண்டாவது நாளாகவும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது. அதற்கு பதிலடி பாகிஸ்தான் வழங்கும் நடவடிக்கைகளும் ஆங்காங்கே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருந்த போதிலும் அதிகாரபூர்வமாக ஆபரேஷன் சிந்தூர் போல பாகிஸ்தானுக்குள் இரண்டாவது நாளாக திட்டமிட்டு பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்தப்படவில்லை. அந்த ட்ரோன் தாக்குதலை நடத்த பலூச் விடுதலை படையின் பின்னணியில் இந்திய ராணுவம் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து பாகிஸ்தான் அரசு கூறி வருகிறது. ஆனால் இந்திய தரப்பில் அது தொடர்பாக எந்த விதமான விளக்க அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. பலூச் கிளர்ச்சி படையினர் தான் அங்கு பாகிஸ்தானுக்குள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றும் இன்று காலையில் கூட அங்க பலுசிஸ்தானில் உள்ள ஒரு இடத்தில் 14 பேர் அந்த உயிரிழப்பு ராணுவ வீரர்கள் 2 முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய ராணுவம் இருக்கிறது என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில் லாகூர், கராச்சி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தான் பொறுப்பு என்று பாகிஸ்தான் ராணுவம் குற்றம் சாட்டி வருகிறது. இதனால் பாகிஸ்தானில் இரண்டாவது நாளாக ஆபரேஷன் சிந்தூர் தொடர்கிறது என்றும் பெரிய அளவில் இல்லாமல் சிறிய அளவில் ஆங்காங்கே இந்த தாக்குதல் நடவடிக்கைகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்தியா பாகிஸ்தானில் இரண்டாவது நாளாக தாக்குதலை தொடர்வது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல பாகிஸ்தானும் அதற்கு பதிலடியாக 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்திய எல்லை கட்டுப்பாடு கோடு மற்றும் சர்வதேச எல்லை பகுதியில் உள்ள பஞ்சாப், ராஜஸ்தான் மாநிலங்கள், ஜம்மு காஷ்மீர் எல்லை கட்டுப்பாடு உள்ள லைன் ஆஃப் கண்ட்ரோல் பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்ற சூழ்நிலையில் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது இந்திய ராணுவம் அளித்துள்ள அந்த விளக்கத்தில் பாகிஸ்தான் அமைதியை விரும்பவில்லை என்பதால் தான் நேற்று ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் தீவிரவாத முகாம்களில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவில் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய, அப்பாவி மக்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களில் அவர்கள் பதிலடி தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறது. பாகிஸ்தான் அமைதியை விரும்பவில்லை என்று இந்திய ராணுவம் தரப்பில் மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் அடுத்த தாக்குதல் சிந்தூர் 2.0 அடுத்த இரண்டாவது தாக்குதல் நடைபெறுமா என்ற எதிர்பார்ப்பு
எதிர்பார்ப்பு என்ற பரபரப்பு அதிகரித்திருக்கிறது. பதற்றமும் இந்திய பாகிஸ்தான் எல்லைகளில் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், குஜராத் உள்ளிட்ட பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் பல மாநிலங்களில் இன்று பஞ்சாப் மாநிலத்தில் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினர் விடுப்பில் சென்றவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பல எல்லை மாகாணங்கள், கிராமங்களிலும் இந்த தாக்குதல் நடவடிக்கையை மீண்டும் அந்த தாக்குதல் நடவடிக்கை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் இந்திய பகுதிகளை நோக்கி பாகிஸ்தான் ஏவுகணைகள், ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற பரபரப்பு எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் இன்று பாகிஸ்தானின் தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுள்ளன. இன்று இரவு, நாளை மேலும் தாக்குதல்கள் தொடருமா என்ற ஒரு பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானில் பல இடங்களில் இரண்டாவது நாளாக தாக்குதலை தொடர்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறதால் போர் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதனிடையே பாகிஸ்தான் அமைதியை விரும்பவில்லை என்று இந்திய ராணுவமும் இப்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருப்பதால் அடுத்த இரண்டாவது தாக்குதல் எந்த நேரத்திலும் நிகழலாம் என்ற பதற்றமும் பரபரப்பும் தொற்றிக் கொண்டுள்ளது.